எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தங்கத்தில் முதலீடு என்றாலே பெரும்பாலான இந்தியர்கள் தங்க நகைகளாகத்தான் வாங்கி வைக்கிறார்கள். கையில் ஒரு கணிசமான தொகை வந்துவிட்டால் போதும், நகைகளாகத்தான் வாங்கி வைக்கிறார்கள். அல்லது மாதந்தோறும் சீட்டு பணமாக கட்டியும் சரி, ஆண்டுக்கு ஒருமுறை தங்கத்தை வாங்கி விடுவதை இந்தியர்கள், குறிப்பாக மிடில் கிளாஸ் மக்கள் வாடிக்கையாக கொண்டிருக்கின்றனர். தங்க நகைக்கான தேவை இருக்கிறது என்பவர்கள் இந்த முறையில் தங்கத்தை வாங்கி வைக்கலாம். ஆனால் முதலீடு நோக்கத்தில் தங்கம் வாங்குபவர்கள், செல்வத்தை பெருக்க தங்கம் வாங்குபவர்களுக்கு தங்கத்தை நகையாக வாங்குவது லாபம்தானா என்பதை தற்பொழுது கணக்கீடு செய்து பார்க்கலாம். நிதின் கௌசிக் என்ற பட்டய கணக்காளர் எக்ஸ் பக்கத்தில் தொடர்ச்சியாக முதலீட்டு சார்ந்த பல்வேறு விஷயங்களை பதிவிட்டு வருகிறார். அதில் முதலீடு நோக்கத்தில் தங்கத்தை நகையாக வாங்குவது ஒரு மோசமான முடிவு என்று கூறுகிறார். என்னிடம் பணம் இருக்கிறது, அதை நான் முதலீடு நோக்கத்திற்காக தங்கமாக வாங்கப் போகிறேன் அப்படிங்கிறவங்க நிச்சயமா தங்கத்தை நகையாக வாங்கக்கூடாது. ஏனெனில் அதில் உங்களுக்கு லாபமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதாவது உங்களுக்கு நகைக்கான தேவை இருக்கிறது எனும்போது நீங்கள் சீட்டுக்கட்டையோ அல்லது கையில் இருக்கும் பணத்தை போட்டு நகை வாங்குவதோ தவறில்லை. ஆனால் முதலீடு செய்கிறேன் என்று கூறி தங்கத்தை நகையாக வாங்காதீர்கள் என்று தெரிவிக்கிறார். பெரும்பாலான நம் முன்னோர்கள் நமக்கு கூறக்கூடிய அறிவுரை தங்கம் வாங்கு என்பதுதான். ஆனால் அவர்கள் கூறிய ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்வதே கிடையாது. அதாவது தங்கம் வாங்கு என்றால் தங்க நகை வாங்கு என்று அர்த்தம் கிடையாது. 22 கேரட் தங்கம் 99.9% தங்கத்தை கொண்டது. அதாவது 24 கேரட் தங்கம் அப்படிங்கிறது தூய்மையான தங்கம். அதுல நீங்க போடும் பணம் தான் உண்மையான முதலீடு அப்படின்னு சொல்றாரு. 24 கேரட் தங்கத்தில் நீங்கள் செலுத்தும் பணம் முழுவதற்குமே தங்கம் தான் கிடைக்குது. இதே நீங்க ஆபரண தங்கமா வாங்குறீங்க அப்படின்னா 22 கேரட் தங்கத்துல 91.6% தங்கம் தான் இருக்கு. 18 கேரட் தங்கத்துல 75% தான் தங்கம் இருக்கு. 14 கேரட் தங்கத்துல 58.5% மட்டும் தான் தங்கம். அப்படின்னா நீங்க ஆபரணமா வாங்கும்போது அதுல உண்மையாவே நீங்க வாங்கிய தங்கத்தின் அளவு இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. உதாரணமா 22 கேரட் ஆபரண தங்கத்தை நீங்க 50,000 ரூபாய் கொடுத்து வாங்கினீங்கன்னா அதுல 45,800 ரூபாய்க்கு மட்டும் தான் தங்கத்தை நீங்க வாங்கியிருக்கீங்கன்னு குறிப்பிடுறாரு. தங்க நகை உங்களுக்கு உண்மையான ஒரு முதலீட்டு மதிப்பை கொடுப்பதற்கு 5 முதல் 7 ஆண்டுகள் வரை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்காகத்தான் தங்கத்தில் முதலீடு என்றால் தயவு செய்து நகையா வாங்காதீங்க, 24 கேரட் தங்க நாணயம் அல்லது பார்களா வாங்கி வைங்க அப்படின்னு சொல்றாங்க. தங்க நகைக்கான தேவை இருக்கு அப்படிங்கிறவங்க தங்கச்சீட்டு போட்டு நகையா வாங்கி வைக்கலாம். ஆனா முதலீடு நோக்கத்துல தங்கம் வாங்குற அப்படிங்கிறவங்க நகையா வாங்கினா உண்மையாவே அவங்களுக்கு நஷ்டம் தான் கிடைக்குது அப்படின்னு தன்னுடைய பதிவு மூலமா மிக அருமையா தெளிவுபடுத்திருக்காரு. இனிமே தங்க வாங்கணும்னா நிச்சயமா யோசிச்சு வாங்குங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.